வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்குற இடம் கேப்டனுடைய ஓராண்டு நினைவு தினத்தை ஒட்டி இன்னைக்கு நம்ம கோயம்பேடு அவருடைய நினைவிடத்திற்கு நம்ம வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தொண்டர்கள், ரசிகர்கள், பொதுமக்கள் அனைவரும் கூட்டம் கூடி அவருடைய நினைவிடத்தை அஞ்சலி செலுத்துறதுக்காக வந்திருக்காங்க. ஒரு மனிதன் நம்மளை தேடி வருகிறார்கள் என்றால் ஏதோ ஒரு காரியம் ஆக வேண்டும் என்று வருகிறார்கள். அதே மனிதன் இறந்த பிறகும் வருகிறார் என்றார் அந்த மனிதன் அவருக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார் என்று சொல்வார்கள். ஒரு மனிதன் ஆயுசு முடிந்துவிட்டது என்று சொல்வார்கள். ஆனால் எனக்கு தெரிந்த வரைக்கும் செத்த பிறகும் ஒரு மனிதன் அவனை பற்றி இன்று வரைக்கும் உலக அளவில் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் என்றால் இன்னும் அவன் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறான் என்று நான் சொல்வேன். கேப்டனின் ஓராண்டு நினைவு தினத்தை ஒட்டி குரு பூஜையை கலந்து கொள்ள மக்கள் கூட்டமாக வந்து கொண்டு இருக்கின்றன. அங்கங்கே கேப்டனுடைய புகழும் அவருடைய நாமத்தை உச்சரித்து கொண்டு இருக்கின்றன. கேப்டன் அவர்கள் சினிமாவுக்கு வந்த காலத்தில் பசியும் போராட்டம் அவருடைய வாழ்க்கை தொடங்கியது. தன்னை தேடி வருபவர்களை பசியோடு அனுப்பக்கூடாது என்று முடிவெடுத்தார். வீடாக இருந்தாலும் சரி, ஆபீஸாக இருந்தாலும் சரி, அவர்களை சாப்பிட வைத்த பிறகுதான் மற்றதை பேசுவார் என்று சொல்வார்கள். அப்படி ஒரு நல்ல உள்ளம் கொண்ட ஒரு மனிதர் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். சினிமாவில் டூப்பு போடாமல் நடித்த ஒரு மனிதன் யார் என்று சொன்னால் அவர் கேப்டன் விஜயகாந்த் என்று சொல்வார்கள். அவருடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒரு தனி ஸ்டைல் என்று சொல்வார்கள். தளபதி விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர். அவருடைய அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் இயக்கத்தில் நம் கேப்டன் நடித்து வெற்றி படங்களை கொடுத்தார். 80களின் 90களில் ரஜினி, கமல் போன்ற முன்னணி நடிகர்களின் மத்தியில் நம்ம கேப்டன் அவர்களுக்கு டப்பு கொடுக்கும் வகையில் அவர் திகழ்ந்தார். கேப்டனுடைய நினைவிடத்தை பார்ப்பதற்காக அந்த கோவிலை காண மக்கள் கீழே நிற்கும் இந்த வரிசை பாருங்கள். அங்கெங்கே அன்னதானமும் வழங்கப்படுகிறது. அதையும் இந்த காட்சியில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். வெளியில் இந்த வரிசை நீண்டு கொண்டே போகிறது. வெளியே இவ்வளவு கூட்டம் இருக்குது என்றால் உள்ளே எவ்வளவு கூட்டம் இருக்கும். இன்னும் கூட்டம் வந்து கொண்டே இருக்கிறது. அது மட்டுமல்ல, இங்கு ஒரு மனிதன் அவருக்கு மாலையை சாற்றுவதற்காக வெத்தலை மாலையாக கட்டி எடுத்து கொண்டு போகும் இந்த மனிதர் நம் கேப்டன். அவர் மனதில் எவ்வளவு ஆழமாக ஊன்றி இருக்கிறார் என்று தெரிய வருகிறது.
லைட்டாக அப்படி தள்ளிக்கணும். அண்ணா கொச்சிக்காதீங்க, லைட்டாக தள்ளிட்டோம்.